வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ரீசெண்ட் டேஸில் என்னோடய வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் ரொம்ப நன்றி. நாங்கள் இதுக்கு முன்னாடி டைல்ஸ் வாங்க போகிறோன்னு ஒரு வீடியோ போட்டது வந்து 3.5K அபோவ் போயிட்டுருக்கு. அந்த வீடியோவில் வந்து நிறைய சஜஷன் கொடுத்துருந்தீங்க. தேங்க்யூ ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட் அண்ட் கமெண்ட்ஸ். இந்த வீடியோவில் எதை பார்க்க போகிறோம்னா, நாங்கள் சானிட்டரி வேர்ஸ் பர்ச்சேஸ் பண்ண கிருஷ்ணகிரியில் இருக்க பாரிவேர் ஷோரூம் தான் விசிட் பண்ண போயிருந்தோம். ஜஸ்ட் வாங்க பிளான் பண்ண போல் ஜஸ்ட்டு போய் பார்க்கலாம் எந்தெந்த ப்ரைஸில் வருதுன்னு சொல்லிட்டு தான். ஏன்னா இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் கொஞ்சம் நிதானமாக போயிட்டுருக்கு. ஸோ இந்த இதில் வந்துட்டு மற்ற இதெல்லாம் ப்ளம்பிங் ஒர்க்கு, எலக்ட்ரிக்கல் ஒர்க்குக்கான மெட்டீரியல்ஸு, இந்த பைப்ஸு அதெல்லாம் போய் பார்க்கலாம். கொட்டேஷன் வைஸ் நம்மளுக்கு எவ்வளோ ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்னு பார்க்கலான்னு சொல்லி தான் போய் ஷோரூம் விசிட் பண்ணியிருந்தோம். இது வந்து பாரிவேர் ஷோரூமு. நான் பாரிவேர் பற்றின நிறைய ரிவ்யூஸ் எல்லாம் யூடியூப்பில் அண்டு ப்ராடக்ட் ரிவ்யூவில் பார்த்த வரைக்குமே பாரிவேர்ஸில் ஃபங்க்ஷனாலிட்டி கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் ஒரு யூடியூப் சேனல் பார்க்குறேன், சாரா எஸ்ன்றது. அந்த சேனல் கண்டிப்பாக வீடு கட்ட போகிறீங்கன்னா அவங்க எல்லாம் வந்து அப் டு டேட் தெளிவாக போட்டிருக்காங்க. நானுமே அந்த யூடியூப் சேனல் பார்த்து தான் வந்துட்டு நிறைய கற்றுக்கிட்டு நானுமே வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்ன வீடியோ பார்க்குறத விட சாராய்ஸ் அவங்களோட யூடியூப் சேனல் பார்த்திங்களன்னா உங்களுக்கும் தெளிவாக தெரியும். ஸோ பேக் டு த வீடியோ. பாரிவேர் ஷோரூம் போனதுனால நிறைய டிஸ்பிளேக்கு வச்சுருந்தாங்க. பார்க்கவே அழகழகாக இருந்துச்சு. டப்பு நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. ஆனால் வந்து ஆன்லைனில் விட ஷோரூம் ப்ரைஸ் கொஞ்சம் ஹையாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆன்லைனில் வந்து 6,000 7,000 அந்த இதுக்கே வந்துட்டு நல்ல ப்ரைஸ் ரேஞ்சஸ் இருக்குது. ப்ளஸ் நாங்கள் வந்து இதுக்கு பக்கத்தில் இருக்க இன்னொரு கடைக்கு விசிட் பண்ணோம். அது வந்து ஒரு ஷாப்பு தான். அங்கே எல்லா பிராண்டுமான இருக்கும். ஜிப்ரிட்டு, பாரிவேரு, ஜாகுவார் அப்படி எல்லாமே. பட் அந்த கடையிலையுமே வந்து ப்ரைஸ் அதிகமாக தான் சொல்லியிருந்தாங்க. நாங்கள் ஷோரூம்லேயே நின்று ஆன்லைனில் ப்ரைஸ் செக் பண்ணும்போது ஆன்லைனில் கம்மியாக இருக்குது, பட் ஷோரூமில் வந்துட்டு அதிகமாக சொன்னாங்க. இவர் தான் எங்களோட ப்ளம்பரு. ஸோ அவருக்கு தெரிஞ்ச கடை. அவங்களுக்கு நிறைய ப்ரைஸ் கம்மி பண்ணி கொடுப்பாங்கள்ல, அவங்களுக்கு நிறைய கான்டாக்ட் இருக்கும். ஸோ அவங்க வந்துட்டு நான் இந்த மாதிரி அங்கே வாங்கிக்கிறேன், நீங்கள் பில்லு மட்டும் பே பண்ணிவிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி, ஓகே, அவருக்கும் ஒரு கமிஷன் அமௌண்ட் போகும், நம்மளுக்கும் ஏதோ ஒரு ரீசனபிள் ப்ரைஸ் கிடைச்சா போதும்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஜஸ்ட்டு விசிட் மட்டும் பண்ணிவிட்டு வந்துட்டோம். நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஷோரூம் தான் அது. ப்ளம்பர் வந்து ஷோரூமுக்கே வந்து விசிட் பண்ணி எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தார். நீங்கள் வால் மிக்சர் போனால் உங்களுக்கு எந்தெந்த அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ், டைவர்ட்டர் போனால் உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லிவிட்டு. ஸோ நாங்கள் அவர் சொன்னபடி நான் ஷார்ட்ஸ்லேயும் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஒரு டீட்டெயில் வீடியோவாக. ஸோ நான் ரிவ்யூஸ் பார்த்த வரைக்குமே அவர் சொன்னது வரைக்குமே நாங்கள் வால் டைவர்ட்டர் தான் போனோம். பட் இங்கே வந்து நாங்கள் வாங்கலை. ஏன்னா ஹஸ்பண்ட் வந்துட்டு பெங்களூரில் தான் ஒர்க் பண்ணுறாரு. சம்வாட் எலக்ட்ரானிக் சிட்டி இல்லாட்டி சிக்பேட்டை அந்த மாதிரி மார்க்கெட்டில் போய் எடுத்துக்கலாம். பட் வந்துட்டு சும்மா போய் ஷோரூமில் பார்க்கலாம் அப்படின்றது வந்து அன்றைக்கி தான் போய் பார்த்துருந்தோம். அங்கே வந்துட்டு ஜிப்ரிட் பிராண்டோட வாட்டர் கிளாசெட் மட்டும் கன்சீல்டு டேங்க் மட்டும் வாங்கணும்னு சொல்லி ப்ரைஸ் கேட்டோம். அங்கே வந்து ஹாஃப் ஃப்ரேமே வந்து 13,500க்கு சொன்னாங்க. பட் அவர் வந்து அப்போயே சொல்லிட்டார், இல்லை இது இவ்வளோ ப்ரைஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அவருமே வந்து நெகோஷியேட் பண்ணுற மாதிரி தெரியல. அதனால நாங்கள் வந்துட்டோம். அதுக்கப்புறம் ப்ளம்பரே வந்துட்டு அவருக்கு தெரிஞ்ச கடையில் எங்களுக்கு 12,000க்கு வாங்கி கொடுத்தாரு. பட் வந்து ஜிப்ரிட் பிராண்டோட கன்சீல்டு டேங்க் போனோம்னா ஒரு டைவர்ட்டர் ஸ்டாப்பர் ஒன்று வாங்கணும். அது வந்து 4,000க்கு பில் பண்ணாங்க. பட் ஆன்லைனில் வந்து அமேசானில் வந்துட்டு 3,800க்கே கிடச்சிது. பட் வந்துட்டு அதில் வந்து வாரண்ட்டி பில்லு அப்படியெல்லாம் வருமானது தெரியல. அதனால் நாங்கள் லோக்கல் ஷாப்லேயே ப்ளம்பர் வச்சு பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். இப்போ வரைக்கும் தான் நாங்கள் வாங்கியிருக்கிறது. ஒரு கன்சீல்டு ஜிப்ரிட்டோட கன்சீல்டு வால் மவுஸ் அண்ட் டேங்க் ஒன்றும், ஒரு டைவர்ட்டர் ஸ்டாப்பர் ஒன்றும் தான் வாங்கியிருக்கோம் இப்போதைக்கு. ஏன்னா இன்னும் ப்ளம்பிங் ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் ஆகலை. அதனால் அப்போது வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ரைட் சைடில் இருக்கு இல்லையா, அது வந்து ஃபுல் ஃப்ரேமு. இந்த பக்கம் இருக்கிறது வந்து ஹாஃப் ஃப்ரேமு. நான் ஆன்லைன் ரிவ்யூஸ் பார்த்த வரைக்குமே ஹாஃப் ஃப்ரேம் தான் போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் வந்துட்டு ப்ளம்பர் என்ன சொன்னார்னா, ஆஃப் ஃப்ரேம்ன்றது வந்து கிட்ஸுக்கு அவ்வளோ வெயிட் தாங்காது, கிட்ஸுக்கு தான் அதெல்லாம் ரெஃபர் பண்ணுவாங்க, நீங்கள் ஃபுல் ஃப்ரேமே வாங்கிக்கோங்க, ஏன்னா ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் ஒரு 2K 3K தான் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, நாங்களும் ஓகேன்னு சொல்லிவிட்டு ஃபுல் ஃப்ரேமே வாங்கிட்டோம்.
கம்பேரிட்டிவ்லி பேரிவேர் அண்ட் ஜாகுவார் விட ஜிப்ரீட்டில் வந்துட்டு எந்த ஒரு நீங்கள் ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் ரீஒர்க் பண்ணணும் அப்படின்னாலே ஒரு புஷ் பிளேட் இருக்கும் மேலே, அதை ரிமூவ் பண்ணிவிட்டு கையை விட்டு நம்ம எடுத்து ரீஒர்க் பண்ணிக்கலாம். பெருசாக வந்து ஃபங்க்ஷனாலிட்டி இருக்காது, சிம்பிள் மாடல் தான் அப்படின்னு சொல்லியிருந்ததால ரிவ்யூஸ்லுமே நிறைய அப்படி தான் சொல்லியிருந்தாங்க. யூடியூப் சேனல்லுமே நிறைய பேர் ஜிப்ரீட் தான் ரெஃபர் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்கள் ஜிப்ரீட்டே வாங்கிட்டோம். அப்புறம் இந்த வால் லைட் மிரர் எல்லாம் கண்ணுக்கு பார்க்க அழகழகாக இருந்துச்சு. ஆனால் ஆன்லைனை விடவே இங்கே ப்ரைஸ் அதிகமாக வச்சுருந்தாங்க, ஏன்னு தெரியல. நாங்கள் இருக்கிறது வந்து கிருஷ்ணகிரி சரௌண்டிங் ஏரியா. சில பேரெல்லாம் சென்னை, சேலம் அந்த மாதிரி டைல்ஸ் வாங்க இன்னும் சீப்பராக இருக்கும்னு சொல்லியிருந்தீங்க. பட் அங்கேருந்து எங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் இன்னும் அதிகமாகும். ஸோ அதனால் நாங்கள் கிருஷ்ணகிரியிலே ஓரளவுக்கு ரீசனபிளாக தான் இருக்குது. இந்த வீடியோ போடுற அன்னைக்கு தான் நாங்கள் டைல்ஸே வாங்க போகிறோம். இன்னுமே சூஸ் பண்ணல, ஹாலுக்கு எந்த மாதிரி டைலு, கிச்சனுக்கு எந்த மாதிரி டைலுன்னு. ஏன்னா டைல் போய் பார்த்த வரைக்குமே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. சுற்றி முற்றி பார்த்தாலுமே அதை விட இது நல்லாயிருக்கு, இதை விட அது நல்லாயிருக்குன்ற மாதிரி தான் இருக்குது. நாளைக்கு வாங்க போகிறோம், இன்னி வரைக்குமே எதுன்னு டிசைட் பண்ணலாம். அங்கே போனால் தான் ஸ்பார்க் மாதிரி ஏதோ ஒன்று டிசைட் பண்ணி கொண்டு வரது தான் முடியும். ஸோ இப்போ தான் வந்துட்டு கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கெல்லாம் கொஞ்சம் டிலேயாக போயிட்டுருக்கு. பில்டர்ஸ் எல்லாம் வந்து லேட் பண்ணிகிட்ருக்காங்க, வரேன்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்கள நம்ப வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் ப்ளம்பிங் ஒர்க்கும் எலக்ட்ரிக்கல் ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ப்ளம்பிங் ஒர்க்குமே நாங்கள் இந்த வீடியோ எடுக்கும்போது வந்து ஆல்மோஸ்ட் 1 மந்த் பிஃபோர். ஸோ 1 வீக்லேயே முடிச்சு தரேன்னு சொன்னாங்க. பட் அதுவுமே இப்போ லேட்டாக தான் போயிட்டுருக்கு. வீடு நம்ம நினைக்கிற மாதிரி முடிக்கிறதில்ல. நம்ம ஒரு 6 மாதம் ஒரு 1 இயர் டைம் எடுத்தோம்னா அது 2 இயர் 3 இயர் அப்படி போகுது. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, ஜிப்ரீட் பிராண்டோட கன்சீல்டு டேங்க் தான் வாங்கியிருக்கோம். 12,000க்கு வாங்கியிருக்கோம். அந்த டைவர்ட்டர் வந்துட்டு 4,010 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தோம். நீங்கள் ஜிப்ரீட் சூஸ் பண்ண போகிறீங்கன்னா அந்த டைவர்ட்டரை வந்துட்டு எக்ஸ்ட்ரா பார்ட் வந்து நம்ம வாங்கியே ஆகணும். மற்ற பேரிவேரில் வந்துட்டு அது நீடு இல்லைன்னு நினைக்கிறேன். பட் ஜிப்ரீட் வாங்கும்போது அது ஒன்று எக்ஸ்ட்ரா சார்ஜ் ஆகுது. ஆனால் ஃபங்க்ஷனாலிட்டி வைஸ் ஈஸின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எலக்ட்ரிக்கல் ஒர்க்கெல்லாம் அன்றைக்கி தான் போயிட்டு இருந்துச்சு. ஆல்சோ வீட்டுக்கு வந்துட்டு பட்டியும் பார்த்துடலாம். ஏன்னா உள்ளே வந்து ஆல்மோஸ்ட் பிளாஸ்டரிங் ஒர்க் முடிஞ்சிருச்சு. ஸோ சைட் பை சைடு ஒர்க்கு முடிச்சுட்டே இருக்கலாம்னு சொல்லிட்டு பட்டி பார்க்கவும் நாங்கள் ஆள் விட்டுட்டோம். இது வந்து லேபர் காஸ்ட்டுக்கு தான் விட்டுட்டோம், லோக்கல் பெயிண்டர்ஸை வச்சு தான். ஏன்னா நாங்கள் கான்ட்ராக்டர் வச்சு போகல. ஏஷியன் பெயிண்ட்ஸ்லேருந்து என்கொயரி பண்ணியிருந்தோம். ஜஸ்ட்டு சும்மா எவ்வளோ கொட்டேஷன் போடுறாங்கன்னு சொல்லி கேட்டிருந்தோம். பட் பேசிக்காகவே 3 lakh போட்டு கொடுத்துருந்தாங்க. பட் இதில் வந்துட்டு சூஸ் பண்ணுற டிசைனுக்கு ஏற்ற மாதிரியும் சில பெயிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரியும் இன்னும் அதிகமாகும்னு சொன்னாங்க. எங்களுக்கு என்னாச்சுன்னா பேசிக்காக ஒரு 3 lakhன்னு சொல்லிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் கான்ட்ராக்ட் போயிட்டு இன்னும் அதிகமாச்சுன்னா என்ன பண்ணுறது? ஏன்னா ஆல்மோஸ்ட் எங்களுக்கு கிட்ட பட்ஜெட் இல்லை. ஸோ அதனால் நாங்கள் முடிஞ்ச வரைக்குமே பேசிக்காகவே எல்லாம் பண்ணிக்கலாம், ஒரு லேபர் காஸ்ட்டுக்கே போய்க்கலாம் அப்படின்ட்டு வந்துட்டு இப்போ இருக்கோம். சொல்லுவாங்கள்ல, வீடு கடன்னு ஏறிடும். ஆனால் வந்துட்டு வீடை மட்டும் இருக்கும். ஆனால் வீட்டுக்கு தேவையான ஃபர்னிச்சர்ஸு எதுவுமே இல்லாமல் சிம்பிள் ஹவுஸில் இருப்பாங்க மாதிரி ஒரு ரீலெல்லாம் பார்த்துருப்போம்ல, அது மாதிரி தான் இப்போ எங்கள் நிலமை போயிட்டுருக்கு. எங்களுக்கு வந்துட்டு அந்த ஃபர்னிச்சர் கூட இல்லை. வீட்டுக்கு தேவையான பெயிண்ட்டு அந்த இதுக்கே கொஞ்சம் பட்ஜெட் இல்லாமல் தான் போயிட்டுருக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இருக்கிறத வச்சுட்டு ஒரு பேசிக்கான இது மட்டும் இருந்துட்டு வீடு புண்ணியாச்சனம் பண்ணுற மாதிரி தான் இப்போதைக்கு பிளானு. அதனால் வந்து டபுள் கோட் பட்டி பார்த்துட்டோம். நாங்கள் ஏஷியன் பெயிண்ட்ஸ் தான் போயிருக்கோம். ஆல்மோஸ்ட் தெரியும், ஏஷியன் பெயிண்ட் தான் நம்பர் 1 பெயிண்ட்டு. அதனால் ஏஷியன் பெயிண்ட்டு. வெளியே அவுட்ருக்கு வந்து எக்ஸ்டீரியர் ப்ரைமரும் அடிச்சிட்டோம். ப்ளம்பிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறோன்னா வீட்டுக்கிட்ட போயிருந்தேன். எனக்கு எப்படின்னா ட்ரை ஏரியா அண்ட் வெட் ஏரியா தனித்தனி இருக்கிற மாதிரி தான் நான் ஃபஸ்ட்லேருந்தே பிளான் வச்சுருந்தேன். பட் வந்துட்டு பாத்ரூம் ஏரியான்னு பிரிக்கும்போது வந்துட்டு எங்களுக்கு என்னென்னா ஒவ்வொரு நாளைக்கு ஒரு மேஸ்திரிங்க வந்திருந்தாங்க. ஒரு மேஸ்திரிக்கிட்ட வந்துட்டு இன்றைக்கி இந்த பிளானுன்னு சொல்லிட்டு போவோம். அடுத்த நாள் வந்து அவங்க இஷ்டத்துக்கும் கட்டிகிட்டு இருப்பாங்க. அதனாலே என்ன ஆயிடுச்சுன்னா வீடு கட்டினா போதுன்ற மாதிரி ஆயிடுச்சு. பாத்ரூம் வந்து செவுரு எழுப்பும் போதெல்லாம் ஒன்றும் தெரியல. குட்டியாக இருக்கிறதே ஓகே, பாத்ரூமுக்கு எதுக்கு நம்ம அவ்வளோ பெருசாக வைக்கணும் அப்படின்னு யோசிச்சிட்டோம். பாத்ரூம் பெருசாக வச்சோம்னா இன்னும் கிட்ஸ் ரூமில் ஒரு கெஸ்ட்டு ரூமில் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நீண்ட மாதிரி வந்துடும். ஒரு வால் மட்டும் தனியாக இருக்கிற மாதிரி வரும்னு யோசிச்சது. ஆனால் பார்த்தோம்னா பாத்ரூம் வந்து கட்டுற வரைக்குமே யாருமே சொல்லலை இவ்வளோ சின்னதாக இருக்கேன்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் தெரிஞ்சது, இப்போது ப்ளம்பிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப குட்டியாக இருக்குது. இதில் நாங்கள் வந்து இந்த ஜிப்ரீட் இருக்குல்ல, அதை வச்சு மெஷர் பண்ணி பார்த்தோம். சப்போஸ் ட்ரை ஏரியா அண்ட் வெட் ஏரியா இருந்தால் நம்ம ட்ரை ஏரியாவிலேருந்து வெட் ஏரியா போகிறதுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குமா என்ன எப்படின்னு சொல்லிட்டு. பட் 2 அடி கிட்ட மட்டும் தான் வந்துச்சு.
இதில் வேறு நாங்கள் வந்துட்டு வால் க்ளாசெட் தான் போக போகிறோம். அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணாமல் இன்னும் எவ்வளோ இக்கட்டாக ஆக போகுதுன்னு தெரியல. அதனால் எனக்கு வேறு வந்துட்டு ஒரு இருட்டான ரூமுக்குள்ளே வந்துட்டு ரொம்ப நேரத்துக்கு தான் மூச்சு அடைக்கிற மாதிரி இருக்கும் எனக்கு. அதனாலேயே வந்துட்டு இந்த பாத்ரூம் நினச்சாலே எனக்கு பயமாக இருக்குது. இது எப்படி நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஃப்ளோட்டிங் ஸ்டேர்கேஸ். இதுக்கும் வந்து ரெட் ஆக்சைடு ப்ரைமர் தான் அடிச்சு விட்டோம். ஏன்னா இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கிறதுனால ரொம்ப ஒரு மாதிரி துரும்பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. ஆக்சுவலாக எல்லோ ஆக்சைடு அடிக்க சொல்லி தான் சொல்லியிருந்தாங்க. பட் ஏன் இவங்க ரெட் ஆக்சைடு அடித்தாங்கன்னு தெரியல. அப்போ நான் போய் கேட்டேன், எல்லோ ஆக்சைடு அடிக்கணுமா ரெட்டு அடிக்கணுமான்னு சொல்லிட்டு. ரெட்டுமே ஓகே தான், ரெட்டு கூட அடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அடித்த பின்னாடி ஒன்றும் சேஞ்ச் பண்ண முடியாது. அதனால் வந்துட்டு ஏதோ ஒன்று இருந்தால் போதுன்னு சொல்லிட்டு. ஆனால் பட்டி பார்க்கும்போது வீடே ரொம்ப அழகாக இருக்குது. இப்போது என்ட்ரி ஆனவே அந்த ஸ்டேர்கேஸ் தான் கொஞ்சம் ஹைலைட்டாக தெரியுது. நல்லா இருக்குது இப்போ ஆனால் வீடு பார்க்குறதுக்கு. சைட் பை சைட் ப்ளம்பிங் அண்ட் எலக்ட்ரிக்கல் வயருக்கான பேர் பார்ட்ஸு, பைப்ஸு எல்லாமே வாங்கி வச்சுட்டோம். ஆனால் ஆளுங்க மட்டும்தான் கிடைக்க மாட்டேன்றாங்க. வந்துடுறேன் அடுத்த நாள்லேருந்து வந்துடுறேன், 2 நாள்லேருந்து வந்துடுறேன்னு தான் சொல்கிறாங்க. இப்போல்லாம் எப்படி போகுதுன்னா, இப்போ சாப்பிட்டியா அப்படின்றதுக்கெல்லாம் கேட்குறதுக்கெல்லாம் கூட டைம் இல்லை. ஆளுங்க வந்தாங்களா, ஒர்க்கர்ஸ் வந்தாங்களா, எலக்ட்ரிக்கல் வந்தாங்களா, ப்ளம்பிங்க்கு வந்தாங்களா அப்படின்ற கேட்க தான் போயிட்டுருக்கு. காலையில் ஏஞ்ச உடனே அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்றதா வேலையாக இருக்குது. அப்படி இருந்தாலும் ஏதோ ஒரு சாக்க சொல்லிடுறாங்க. ஸோ மேலே ரூஃபில் இருக்கிற ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பாத்ரூம் இருக்குது இல்லையா, அதனால் வந்து ரூஃபுக்கு ஃப்யூச்சரில் டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு வாட்டர் ப்ரூஃபிங்க்கு சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஆஸ் ஆஃப் நோ எல்லாருக்குமே தெரியும் வாட்டர் ப்ரூஃபிங் எல்லாம் இப்போ பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஸோ நாங்களும் வந்து பண்ணிக்கிட்டோம். நாங்கள் வந்துட்டு பர் ஸ்கொயர் ஃபீட்டு 15,000 சொல்லிவிட்டு இந்த பாத்ரூமுக்கு வந்துட்டு 5K சார்ஜ் பண்ணாங்க. நாங்கள் நெகோஷியேட் பண்ணி 4Kயில் பண்ணி கொடுக்குற மாதிரி சொல்லியிருந்தோம். அவங்களோட நம்பர் வந்து நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அவங்க வந்து சென்னை இந்த மாதிரி வெளியூருங்களுக்கும் வந்து பண்ணி கொடுக்குறாங்களாம். அவங்களோட ஒர்க்குமே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. டைமிங்னா சொன்ன டைமுக்கு வந்து பண்ணி கொடுத்துட்ருந்தாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பில்டிங்கெல்லாம் போய் கூட பில்டிங்லேயே கூட தங்கி வந்து வேலை செஞ்சு கொடுத்துட்றாங்களாம். அவருமே சொன்னார், நீங்களும் யாருக்காச்சுன்னா ரெஃபர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நான் ஷார்ட்ஸில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், வேணும்னா என்கொயரி பண்ணி பாருங்கள். பாத்ரூமுக்கான வாட்டர் ப்ரூஃப் எப்படி பண்ணுறாங்கன்னா, அதுக்குன்னு சிமெண்ட் அந்த லிக்விட் இருக்குது போல் அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஜல்லி மண் மேஸ்திரிங்க கலப்பாங்கள்ல அந்த மாதிரி பண்ணிவிட்டு அது மேலே வந்துட்டு ஹரிசாண்டலாகவும் வெர்டிக்கலாகவும் அந்த லிக்விட் மிக்ஸ் பண்ணி அடிச்சிடுறாங்க. செவருக்குமே வந்து 1 இன்ச்லேருந்து 2 இன்ச் வரைக்குமே பெயிண்டிங் அடிக்கிற மாதிரி அடிச்சிட்றாங்க. அதுக்கப்புறம் இது 24 ஹவர்ஸ்க்கு ரெஸ்ட் பண்ண விட்டுட்டு அடுத்த நாள் வந்து நம்ம நார்மல் எம்செண்ட் சிமெண்ட் கலக்கிட்டு வந்துட்டு பிளாஸ்டரிங் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து 2 டேஸ் வரைக்கும் வாட்டர் வந்து ஸ்டோர் பண்ண வச்சுட்டு அதை கன்சீல் ஆகிறதுக்காக வந்து 2 டேஸ் வெயிட் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஒயிட் லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகுமா, அதுதான் வந்து ப்ராப்பராக வந்துட்டு இது க்யூரிங் ஆகிருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பைப்ஸ் எல்லாம் இது பண்ணுறது, அந்த ப்ளம்பிங் ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிக்கலான்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. இது வந்துட்டு ஓல்டு ஹவுஸ் எல்லாம் இப்போது ரூஃப் எல்லாம் இடிஞ்சு விழுந்திருக்குள்ள அந்த மாதிரி ஹவுஸுக்கும் பண்ணி கொடுக்குறேன். ரூஃபுக்கான வாட்டர் ப்ரூஃபு, பாத்ரூமுக்கு, அதுக்கப்புறம் போர்ட்டிக்கோ அந்த மாதிரி ஏரிக்கான வாட்டர் ப்ரூஃபிங் ஒர்க்கும் இவங்க தனியாக பண்ணுறாங்க. எங்கே இருந்தாலுமே இவங்க சென்னை வரைக்குமே கூட, சென்னை பெங்களூர் அந்த மாதிரி ஏரியாவுக்கு கூட வந்து தங்கி நின்று கூட பண்ணி கொடுக்குறேன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவர் பில்டிங்கே ஸ்டே பண்ணி கூட பண்ணி கொடுக்குறாராம். ஸோ இப்படி தான் இருந்துச்சு. 2 நாளைக்கு கிட்டத்தட்ட 3 நாளைக்கு நாங்கள் ரெஸ்ட் பண்ண விட்டு தான் அந்த மறுபடியும் ப்ளம்பிங் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணோம். ஆல்மோஸ்ட் 2 டேஸ் ஒர்க்கு 4,000 தான் எங்களுக்கு சார்ஜ் ஆச்சு. இது ரீசனபிள் என்னன்னு தெரியல. ஹோப் இந்த vlog பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.